ஹாய், ஏஎஸ் தமிழ் சமையல் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கடலைப்பருப்பில் வடை எப்படி செய்தனான்றதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதுதான் நீங்கள் முதல் முறையாக என்னுடைய சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்கள் இணைந்திருங்கோ. இது என்னுடைய சேனலுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வடையை நீங்கள் இலகுவான முறையில் விரைவாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸாக பயன்படுத்தலாம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற அளவில் எடுத்துக்கொள்ளலாம். நான் 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து அதை 2 மணித்தியாலம் தண்ணியில் ஊற வச்சு அதை வடிவாக கழுவி எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இதை மிக்சியில் போட்டுட்டு கூட நேரம் ஊற விட வேண்டாம். ஊற விட்டிங்கன்னு சொன்னால் எண்ணெய் கூடுதலாக பிடிக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்ய போகணுன்னு சொன்னால் மிக்சியில் போட்டு நல்லாவே அடிச்சிருக்கிறேன். கடலை அறுவல் நுறுவலாகவும் கொஞ்சம் இருக்கத்தக்கனையாக அடிச்சுக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மாவின் பதம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு பிறகு கருவேப்பமில்லை எடுத்துருக்கிறேன். நான் கொஞ்சமாக கூடவா சேர்த்துருக்கிறேன். உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். 10-12 கருவேப்பமில்லை நெட்டு சேர்த்துருக்கிறேன். அதை சின்ன சின்ன வெட்டிட்டு சேர்த்துருக்கிறேன். அதோடு சேர்த்து செத்தல் மிளகாய் எடுத்திருக்கிறேன். செத்தல் மிளகாயும் 15 மிளகாய்க்கிட்ட வரம் எடுத்து நல்லா சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். அதோடு சேர்த்து 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். பெரிய வெங்காயம் 3 எடுத்து சின்ன சின்ன வெட்டிட்டு அடுத்ததாக சேர்க்க போகிறது பெருஞ்சீரகம் சேர்க்க போகிறேன். நீங்கள் இந்த வெங்காயத்தோட உள்ளி இருந்தால் 1-2 உள்ளியும் சேர்த்துக்கொள்ளலாம் விருப்பமாக இருந்தால். இப்போ பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன். பெருஞ்சீரகமும் சேர்த்துட்டு நல்லா குழைக்க வேணும். இதில் நான் உப்பு சேர்க்கையில் கடலைப்பருப்பு அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சேன்னா நீங்கள் உப்பு தூளாக இருந்துன்னு சொன்னால் நீங்கள் குழைக்கிற டைம்லையும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வடிவாக குழைச்சி கொண்டிருக்கிறேன். அதாவது இது எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடியது தான். தண்ணியை கூட விடாமல் அரைச்சோம்னு சொன்னால் சரியான பதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எண்ணெயை சூடாக்கி போட்டு சின்ன சின்ன வடைஇந்த உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தட்டி கொள்ளலாம். நான் சின்ன சைஸில் போட்டிருக்கிறேன். ஆகலம் மெல்லிசாவும் தட்டாமல் மொத்தமாகவும் தட்டாமல் ஒரு சரியான ஒரு அளவில் நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் கடலைப்பருப்பு வடை தயாராகிடும். இது குயிக்காக செய்யலாம். நீங்கள் இதுவரையும் செய்திருக்காட்டி இந்த வீடியோவுக்கு பிறகு ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. டக்கண்டு வீட்டில் இருக்கிற 1-2 பொருட்களை வச்சு இலகுவான முறையில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. நீங்கள் உங்களோட முறைப்படி வித்தியாசமான ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு சேர்ப்பீங்களா இருந்து சொன்னால் அதையும் நீங்கள் கமெண்டில் போட்டுக்கொள்ளலாம். பார்க்குறவங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்த்துருக்க என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இன்னும் புதிய புதிய உணவு சார்ந்த வீடியோக்களை என்னுடைய சேனலில் நீங்கள் பார்வையிடலாம். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய இடங்களில் இருக்கிற பிரபல்யமான உணவு வகைகளை நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த பதிவுகள்லையும் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
ஓகே, இதுவரையும் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறவங்க எல்லோருக்குமே நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நேரத்தில் இருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.